கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் உரையாற்றுகிறார். அவர் தமிழ் தேசியம் குறித்தும் தமிழ் தேசிய விடுதலை அரசியல் குறித்தும் பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது ஒரு சர்ச்சையான கருத்து ஒன்றையும் பதிவு செய்கிறாரு. அது தமிழ் தேசிய ஆதரவாளர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்துது. அதில் தேசியர் தலைவர் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக நிறைய தமிழ் தேசியவாதிகள் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் அவர்களுடைய கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில தான் திருமாவளவன் அவர்கள் அதற்கு ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதி சமூக ஊடகங்களில் பதிவேற்றிருக்கிறாரு. அதில் ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு இந்த கமலஹாசன் அவர்கள் பேசுறது நமக்கு புரியவே புரியாது. என்னையா சொல்ல வரீர் நீர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவர் எழுதின மன்னிப்பு கடிதத்தில் இவர் ஒரு இடத்துல கூட தன்னுடைய காதலுக்காக தேசிய தலைவர் 14 பேரை சுட்டு கொன்னார், அது தவறான தகவல், அதற்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி, அதாவது முதல்ல ஒரு தேசிய தலைவர் குறித்து அவதூறாக பேசினது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறுகிறது. அது சர்ச்சையானாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கடிதம்ன்ற பேரில் இவர் 2 பக்கத்துக்கு வெளியிட்ட இந்த ஒரு விஷயமும் சமூக ஊடகங்களில் மீண்டும் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. திருமா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 2 பக்க மன்னிப்பு கடிதத்தில் தேசிய தலைவர் அவர்கள் ஈவேரா அவர்களுக்கு எதிரானவர் இல்லை என்றும், ஈவேரா போலவே சாதிய சமுதாய கட்டமைப்புக்கு எதிரானவர் என்றும் விவரித்து பேசினதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. நம்ம திருமா அவர்களை பார்த்து எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எந்த விதத்தில் எதில் தேசிய தலைவர் அவர்கள் ஈவேராவோட உடன்படுறாரு சொல்லுங்க. ஈவேரா அவர்கள் தமிழ் சார்ந்து குறிப்பிட்ட கருத்துகள், தமிழன் காட்டுமிராண்டி, தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி, திருக்குறளிலே மலலாற்றம் அடிக்கின்றது, அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியங்களை பற்றி அவதூறாக பேசியது, அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேசினது, ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை இருக்கக்கூடாதுன்னு சொன்னது, பெண்ணியம் சார்ந்த தவறான புரிதல், இலக்கியம் சார்ந்த தவறான புரிதல், தமிழ் மொழி குறித்து கேவலமாக தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி என்று பேசியது, இது எல்லாத்துலேயும் தேசிய தலைவர் அவர்கள் உடன்படுறாரா? தேசிய தலைவர் அவர்கள் கண்டிப்பாக அவருடைய கட்டமைப்பில் இந்த சாதிய தீண்டாமை, இந்த சாதிய ஏற்ற இறக்கம், இது எல்லாத்திற்குமே எதிராக இருந்த நபர் தான். அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவரை பின்பற்றக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் ஒரு இடத்துலையும் சாதிய மேலாதிக்க சிந்தனையை ஒருபோதும் நம்ம ஆதரிக்கவில்லை. இப்போ கடைசியாக நடந்த கவின் அவர்களுடைய படுகொலையில் கூட, சாதிய படுகொலையில் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு கவின் அவர்களுக்கு ஆதரவாகவும் அதை செய்த சுர்ஜித் அவர்களுக்கு எதிராகவும் தான் இருந்திருக்கு. திராவிடம் எனும் கருத்தியலுக்கும் ஈவேரா அவர்களுக்கும் எதிரானவர் தேசிய தலைவர் அவர்கள் என்ற கருத்து உருவாக்கம் சமூக ஊடகங்களில் பலராலும் முன்வைக்கப்படுகிறது. அது வலுப்பெற்றும் வருகிறது. அதனால தான் நான் இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கேன். இல்லாட்டி தேசிய தலைவர் அவர்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து நான் பேசியிருக்க மாட்டேன். அதாவது நம்மளுடைய தேசிய தலைவருக்கும் ஈவேரா அவர்களுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? ஈவேரா அவர்கள் ஒரு போராளியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் ஒரு புரளி. தேசிய தலைவர் அவர்கள் ஈவேரா அவர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை பண்றது அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயல் அப்படின்னு திருமா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது தேசிய தலைவர் அவர்கள் எடுத்த அரசியல் அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியல். ஈவேரா அவர்கள் திராவிடத்துடைய முகமாக இருக்கிறார். திராவிட அரசியல் என்பது வேறு, தமிழ் தேசிய அரசியல் என்பது வேறு. ஈவேரா தன்னை ஒரு கன்னடராக அடையாளப்படுத்தியிருக்கிறாரே தவிர அவர் ஒருபொழுதும் தன்னை தமிழராக அடையாளப்படுத்தினதில்லை. தமிழ் மொழி குறித்து பல இடங்களில் அவர் எதிர்ப்பை தான் பதிவு பண்ணியிருக்காரே தவிர பெருமையாக ஒரு இடத்துலையும் பேசியதில்லை. மொழி போராட்டம் நடந்த பொழுது காவல்துறைக்கு கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி என்ன பூ பறிக்கிறதுக்கா? காளி பயல்கள் போராடக்கூடிய அந்த மாணவர்களை பார்த்து காளி பயல்கள் என்று பல முரண்பாடான கருத்துக்களை தமிழுக்கும் தமிழருக்கும் எதிராக பதிவு செய்த ஈவேரா அவர்களை எந்த விதத்தில் நீங்க தேசிய தலைவரோட ஒப்பிட்டு பேசுறீங்க அப்படிங்கிறது சத்தியமா நமக்கு புரியல.
தேசிய தலைவர் சாதியத்தை எதிர்த்தார் என்பதற்கு மாறாக காதலுக்கு தண்டனை வழங்கிறார் என்று பொருள்படும்படி நான் பேசினது ஒரு பிறழ்வே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றார். அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. நாக்கு பிறண்டு ஒரு வார்த்தை தப்பா வர்றதுக்கும் ஒரு வாக்கியமே தப்பா வர்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. தன்னுடைய காதலுக்காக 14 பேரை சுட்டு கொன்றார் தேசிய தலைவர் அவர்கள் அப்படின்னு பேசுறது ஒரு வார்த்தை பிறழ்வல்ல, அது ஒரு வாக்கியம். அந்த ஒரு வாக்கியத்தையே ஒரு நபரால எப்படி தவறாக பேச முடியும்? இந்த கருத்தை திருமா அவர்கள் எப்போ பேசியிருக்கணும்? 2002 2003 காலகட்டத்தில் தேசிய தலைவர் அவர்களோடு இவர் உரையாடிய போது இது மாதிரியான தகவல்கள் எனக்கு தெரியும், நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இலங்கைக்கு போனப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இது எல்லாமே எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி திருமா அவர்கள் அவருடைய இந்த 2 பக்க மன்னிப்பு கடிதத்திலேயே ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்றது கொடுத்துருக்கிறாரு. 2009க்கு முன்னாடி இந்த தகவலை நீங்கள் பேசி இருந்தீங்க, தேசிய தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் நீங்க பேசி இருந்தீங்கன்னா நீங்க பேசக்கூடிய ஒரு விடயத்திற்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு அவர் இருந்திருப்பார். அவர் இல்லாத பொழுது அவர் உங்ககிட்ட பர்சனலாக சொன்னாரு அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு ஒரு மேடையில பேசுவது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் இந்த திருமா அவர்கள் இந்த கருத்தை பேசுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? காதலுக்கு எதிராக யாரேனும் வந்தால் அவர்களை சுட்டுக் கொல்லக்கூட தயங்கக்கூடாது என்கிற ஒரு தவறான புரிதலை திருமா அவர்களை பின்தொடரக்கூடிய சிறுத்தைகளுக்கு ஒரு தவறான புரிதலை இது ஏற்படுத்தாதுன்னு என்ன நிச்சயம்? ஏற்கனவே ஒவ்வொரு சிறுத்தை மீதும் 10 வழக்கு இருக்கணும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசினதை தவறுதலாக எடுத்துக்கொண்டு நிறைய பேர் கைது சிறை அப்படின்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. இப்ப நீங்க தேசிய தலைவரே தன்னுடைய காதலுக்காக 14 பேரை கொன்னு இருக்கார் அப்படின்னா நீங்க காதலுக்காக என்ன வேணுமானாலும் செய்யலாம் என்று மறைமுகமாக தன்னை பின்தொடரக்கூடிய நபர்களை தூண்டிவிடும் வேலையை திருமாவளவன் அவர்கள் செய்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி மேலோங்கி இருக்கிறது. ஈவேரா என்கிற தனி நபருக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, தேசிய தலைவர் அவர்களும் எதிரானவர் அல்ல. ஆனால் அதே தேசிய தலைவர்கிட்ட போய் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஊடகங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்து மைக்க நீட்டி ஈவேரா அவர்கள் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பெண்களுக்கு கர்ப்பப்பை கூடாதுன்னு இருக்கிறாரு, அதற்கு தங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து இழிவாக பேசியிருக்கிறாரு, அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? திருக்குறளில் மலநாற்றம் அடிக்கிறது என்று பேசியுள்ளாரே, அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் மொழி போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் காலி பயல்கள் எல்லாம் போராடுகிறானுங்க, காவல்துறை கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி பூப்பறிப்பதற்கா என்று பேசியிருக்கிறாரே, அதற்கு உங்களுடைய கருத்து என்ன என்று தேசிய தலைவர் அவர்களிடம் இதே ஈவேரா குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தா அவருடைய கருத்துக்களை கண்டிப்பாக ஈவேராவிற்கு எதிராக பதிவு பண்ணியிருப்பார். ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுத கதையா திருமா அவர்களுக்கு எப்படியாவது தமிழ் தேசிய வாக்குகளை பிரித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் போகிற கூட்டணியோட எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு தேசிய தலைவர் அவர்களுடைய பெயரையும் இப்போ தமிழ் தேசிய மாநாடு அப்படின்னு அறிவித்து அதற்கான வேலைகளை அவர் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் என்பது அண்ணன் சீமான் அவர்களை சுற்றி தான் மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்டையாக உருவாகி இருக்கிறது. அந்த கோட்டையிலிருந்து ஒரு செங்கலை கூட உருவி திருமா அவர்கள் ஓட்டை போடலாம் என்று கனவு காண்பது வெறும் பகல் கனவே என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேசிய தலைவர் குறித்து சர்ச்சை கருத்தை பதிவு செய்த திருமா இப்பொழுது 2 பக்கத்திற்கு மன்னிப்பு கடிதம் வெளியிட்டு இருப்பதை பற்றி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.